अस्सलाम ऐ बादशाह अंबिया अस्सलाम ऐ हज़रत खैरुल वरा अस्सलाम ऐ ज़ीनते फ़र्शे ज़मीन अस्सलाम ऐ जानिशे अर्शे बरी अस्सलाम और ताजुदार रहनुमा अस्सलाम ऐ इफ्तिखार अहलदा सल्लि व सल्लिम अला सय्यदिना मुहम्मदिन व अला आलि सय्यदिना मुहम्मदिन कमा तुहिब्बु व तर्दा बिअन तुसल्ली अलैहि हय्युल क़य्यूमान अल्लाह जल्ल जलालहु हबीबुल आज़मान रसूल रहमतान शफी उम्मतान नूर मुतलकान वजूद रहमतान ज़ीनते फर्शे ज़मीन जानशे अर्शे बरी मोहम्मद रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम व शर्रफ करम मज्जद व अल्लम नाइह कोमान अवरदलीन अहल बैत अतहार गौसुल आलम मुहीद्दीन ख्वाजा आज़म मोइनुद्दीन गौसुल आलम मुहीद्दीन என்னும் அஹ்லு பைத் அத்ஹாருடைய மிஷ்காத்து தய்யிபாவும் ख्वाजा आज़म मोइनुद्दीन என்னும் அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மிஸ்பாஹு தய்யிபா गौसुल आलम मुहीद्दीन रहमतुल आलमीन मोहम्मद रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम शरफ करम मौजूद वालम अहल बैत अतहार कब्द रसूलुल्लाह बिदअत मुहम्मदी फातिमतुल बतूल अलैहिस्सलाम खलीफत रसूलुल्लाह वसी रसूलुल्लाह नफ्स मुहम्मदी अली अलैहिस्सलातु वस्सलाम अमीरुल मोमिनीन खलीफत रसूलुल्लाह वजह रहमतन लिल आलमीन सय्यदना हसन मुज्तबा अलैहिस्सलातु वस्सलाम इमाम आली मकाम सुल्तान शुहदा मुज्तबा करबला जदी कुर्रतैन मलजाए सदर मुहम्मदी हुसैन अलैहिस्सलातु वस्सलाम अहल बैत अतहार रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम नफूस कुदसिया उடைய मिश्कात तय्यबा मिश्कात शरीफ गौसुल आलम मुहीद्दीन ख्वाजा आज़म मोइनुद्दीन मिसबाह तय्यबा मिश्कात मिसबाह अहल बैत अतहार रहमतुल्लाह अलमीन सल्लल्लाहु अलैहि वसल्लम नफूस कुदसिया उடைய मिश्कात मुकर्रम गौसुल आलम मुहीद्दीन मिसबाह मुअल्लम ख्वाजा आज़म मोइनुद्दीन ला इलाहा इल्लल्लाह मुहम्मदुर रसूलुल्लाह कलिमतुल हक़्क़ैन अल्लाह जल्ल शानहु व तआला கியாம நாள் வரையிலும் இந்த உலகம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹலாக்காக்கி இஸ்ராஃபீலுக்கு அல்லாஹ் உத்தரவு கொடுத்து இதன் கொடுத்து இஜாசத் கொடுத்து இஸ்ராஃபீல் சூர் ஊதி ஆலமெல்லாம் அழிந்து போய் மாசிவல்லா அத்தனையும் ஹலாக்காகி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய இலாஹியத்தான தாத்த ஆலியாவை தவிர வேற ஒன்றுமே இருக்காது. குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம்.
இந்த சம்பவம் நடக்கிற வரையிலும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்துல் ஹக்குடைய ஹாஃபிலீன்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹாஃபிலாக மிஷ்காத் அஹ்லு பைத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸல் ஆலம் முஹிதீனையும் மிஸ்பாஹ அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஜா ஆதம் முயினுதீனையும் ஹய்யுல் கய்யிமான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவனுடைய இராதத்தை தையபா அவனுடைய மஷீத் முபாரக் ஆகியபடி அல்லாஹ் ஆக்கி அருள் புரிந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுஃபூஸ் குதுசியாவுடைய மிஷ்காத்தும் முகர்ரமாகிய ஔஸுல் ஆலம் முஹீதீனுடைய ஃபுயூது ஹஸனாத்தும் அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்பாஹும் முகர்ரமாகிய ஹாஜா ஆதம் முயினுதீன் எஜமானுடைய ஃபுயூது பரக்காத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருடைய முகர்ரபான அபுதாகிய அவனுடைய மஹபூபாகிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய அஹ்லு பைத் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய ஹபீபுல் ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ர மஜ்த வல்லம் நுஃபூஸ் குதுசியாவுடைய கண்மணி நாயகத்துடைய அஹ்லு பைத் அத்ஹார் நுஃபூஸ் குதுசியாவுடைய நூரானி ஹசானாவான தௌலத்துல் அசீமான நம்முடைய சங்கையான ஷேக் நாயகமான நம்முடைய வாப்பா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பரக்காத் மினோ தஹரத் ஆமீன் அவர்கள் பரக்கத் ஷரீஃபை கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஔஸுல் ஆலத்துடைய காதிரியாவிலும் ஹாஜா ஆலத்துடைய சிஷ்தியாவிலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு தௌஃபீக் செய்திருக்கின்றான். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் நாம் வாழும் காலமெல்லாம் ஔஸுல் ஆலத்துடைய நாரேன் ஷரீஃபுடைய தஹத் ஷரீஃபிலும் ஹாஜா ஆதம் முயினுதீனுடைய நாரேன் ஷரீஃபுடைய தஹத் ஷரீஃபிலும் நாம் வாழ்வாங்கு வாழ்வதற்கு வளமான வாழ்க்கை வாழ்வதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கும் நம்முடைய அஹலுக்கும் நம்முடைய நஸ்லுக்கும் கியாமத் நாள் வரை வரக்கூடிய நம்முடைய நஸ்லுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஹஸ்புனல்லாஹ் சய்யுதீன் அல்லாஹ் ஃபضله ورسوله. மாஷா அல்லாஹ். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மஜ்த வல்லம் நாயக கோமான் அவர்கள் அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஹப்பத் ஷரீஃபில் ரசூலுல்லாஹ்வுடைய பரிசுத்தமான அஹ்லு பைத் அத்ஹாருடைய மஹப்பத் ஷரீஃபில் மவத்தத் ஷரீஃபில் முவாஃபகத் ஷரீஃபில் நாயகத்துடைய பரிசுத்த புனித குடும்பத்தார்களை பிரியம் வைக்கிறதுல அவர்களை சார்ந்து நிற்கிறதுல அவங்களோடு சேர்ந்து இருக்கிறதுல அவங்க உத்தரவுப்படி அவங்க சொல்ற வழியை பின்பற்றி செல்றதுல இது மூன்று விஷயத்திலும் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மஜ்து வல்லம் நாயக கோமான் அவர்களை தர்கீபு செய்யும்படி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இந்த மூணு விஷயத்திலையும் ரஹ்பத் செய்யுங்க ஹபீபுல் ஆலம் என்று ஹய்யுல் கய்யிமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலு அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் மாஷா அல்லாஹ் என்ன நாயகத்துக்கு அல்லாஹ் ரிக்வெஸ்ட் கொடுக்குறான். மாஷா அல்லாஹ் கேட்டுக்கிறான். மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலமான அல்லாஹ்வுடைய ரசூல் ரஹ்மத்தான அல்லாஹ்வுடைய வஜூத் ரஹ்மத்தான நூறு முத்லகான ஷஃபீ உம்மத்தான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மஜ்த வல்லம் நாயக கோமானுடைய ஹதரத்துல் குதுசியாவை பார்த்து ரப்புல் ஆலமீன் மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹ் நாயகத்திட்ட கேட்டுக்கிறான். ஓ ஹபீபுல் ஆலமே தங்களுடைய அஹ்லு பைத் அத்ஹாருடைய மஹப்பத் மவத்தத் முவாஃபகத் இது மூன்றுலையும் மாஷா அல்லாஹ் நம்முடைய தீனாகிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை ஈமான் கொண்ட மூமின்களை தாங்கள் என்ன செய்யுங்க, ரகுபத்து செய்யுங்க, தர்கீபு செய்யுங்க, அதுல ஆர்வம் ஊட்டுங்க, அதுல அவங்களை என்ன செய்யுங்க, அதனுடைய அவசியத்தை பத்தி தாங்கள் மாஷா அல்லாஹ் அவசியம் தங்கள் தேவிய திருவாய் திறந்து பேச வேண்டும் ஹபீபு என்று அல்லாஹ் கேட்டுக்கிறான் ரசூலுல்லாஹ் பார்த்து. மாஷா இது என்ன தெரியுதுங்க, ரப்புல் ஆலமீனுடைய ரிதாவும் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிதாவும் அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுஃபூஸ் குதுசியாவுடைய மஹப்பத் இல்லாமல் மவத்தத் இல்லாமல் முவாஃபகத் இல்லாமல் ஒரு மனுஷன் எத்தனை கோடி தரம் கலிமாவை சொன்னாலும்
அவனுக்கு உண்டாகாது 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 என்பதை குர்ஆன் மாஷா அல்லாஹ் ரொம்ப ஸ்ட்ராங்கா அத குர்ஆன் தஸ்தீக் தஹகீக் செய்யுது. எத்தனை பெரிய அல்லாமாவா இருக்கட்டும், எத்தனை 10,000 மஸ்ஜிதை கட்டட்டும், எங்க 1,00,000 பள்ளியை கட்டட்டும், 1,00,000 தாருல் உலூமை கட்டட்டும், அதுக்கான அஜ்ர அல்லாஹ் உலகத்துல கொடுத்துருவான். என்ன கொடுப்பான்? மக்களுக்கு மத்தியில் பிரபலத்தை கொடுப்பான். விளங்குச்சா? இன்னைக்கு ஆலிம் சாமார் மட்டும் என்ன பிரபலமா இல்ல பாவா. குறிப்பா சொல்ல போனா டாடா நிறுவனத்துடைய ஓனர் இருக்கிறான ரத்தன் டாடா, அவன் பிரபலமா இருக்கிற அளவுக்கு எந்த ஆலிம் சாம் பிரபலமா இல்லை. அவன் செய்யற சேரிட்டி, அவன் செய்யற ஹல்கி ஹிதமத் போல எந்த ஆலிம் சாம் செய்யல. உலகியல் விஷயத்துல பேசுறனா, உலகியல் விஷயத்துல அவன் என்ன கைர முஸ்லீம், முஸ்லீம் அல்லாதவன் இருந்தாலும் என்ன சேரிட்டி பண்றதுல அந்த ஆளு என்ன எங்கேயே என்னமோ பண்றாப்புல என்ன. அப்ப மாஷால என்னவா, உலகத்துல ஒரு மனுஷன் செய்யற எல்லா விதமான நல்ல விஷயத்துக்கு அல்லாஹ் கைர முஸ்லீம்கள், முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு எல்லா அஜரையும் அல்லாஹ் துனியாலே கொடுத்துருவான், அல்லாஹ் உலகத்திலே கொடுத்துருவான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை ஈமான் கொண்டு, இந்த திருக்கலிமாவை ஈமான் கொண்டதுக்கான கண்டிஷன்ஸ் என்னென்னு சொல்லி குர்ஆன் என்ன சொல்லுதோ அத்தனையும் ஃபாலோ பண்ணாதான் கியாமத்துல மாஷா அல்லாஹ் என்ன அவனுக்கு நல்வாழ்வு, அவனுக்கு சுபிட்சமா இருக்கு வாழ்க்கை. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. துனியாவில் ஆখিরাতেயும் அல்லாஹ் நமக்கு சலாமத்தாக்கி சாதத்தாக்குவானாக. ஆமீன் ஆமீன். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ஒரு மனுஷன் உலகத்துல என்ன பண்ணாலும் சரிதான், கலிமா சொல்லல, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லல, வேற எல்லாம் நல்ல காரியம் அப்படின்னு எத்தனை பேர் இருக்கிறாப்புல, எத்தனை பேர் இருக்கிறாப்புல. களிமா சொன்னேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஆள்கிட்ட என்ன வாயை திறந்தா அவர்கிட்ட உண்மைக்கு முரணா அவர் அது பாட்டில் கடல் போல போய்கிட்டு இருக்குது. வாயை திறந்தா கொடுத்த வாக்குறுதியை பேண மாட்டான், என்னென்ன செய்யணுமோ ஐந்து ஷரியத்துக்கு முகாலிஃப் எதுவோ அதையெல்லாம் செய்வான். ஆனா தான குற்றவாளியாக பார்க்க மாட்டான், அடுத்தவன் எல்லாம் குற்றவாளிமா. கசாலி இமாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். இமாம் கசாலி ரஹிமஹுல்லாஹ் மாஷாஅல்லாஹ் என்ன ஒரு தரம் மஸ்ஜிதுக்குள்ள தாখিল ஆகுறாங்க. 2 பேர் உட்கார்ந்து மஸ்ஜிதுல பள்ளியில பேசிட்டு இருக்கிறாப்புல. ஒருத்தர் ஒரு ஆள்கிட்ட சொல்றாப்புல, இந்த ஆளு ஜினா செய்யறாப்புல, எனக்கு தெரியும். அவர் என்ன அந்த ஆளு அப்படி இப்படி ஆனா ஒரு மனுஷனை பத்தி எல்லா ஐபும் பேசுறாப்புல, ஜானின்னு சொல்லி ஒரு ஆளு பேசிட்டு இருக்கிறாப்புல. இன்னொரு ஆளு போட்டு அதை கேட்டுட்டு இருக்கிறாப்புல. கசாலிமா பள்ளிக்குள்ள என்ட்ரு ஆகுறாங்க. அப்ப இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹ் 2 பேரையும் பார்த்து சொன்னாங்க, அவர் ஜினா செய்யறாரோ செய்யலையோ அல்லாஹ் ரசூல் ஆலம், புரிஞ்சா? இப்ப நீங்க 2 பேரும் என்ன ஜினா வேண்ட கடுமையான காரியத்தை பண்ணிட்டீங்க. 2 பேரும் கேட்டாப்புல, இமாமே நாங்க பள்ளியில உட்கார்ந்து இருக்கிறோம். ஆமாங்க, ஹதீஸ் ஷரீஃபில் வருது மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஹபீபுல்லான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவி திருவானம் நாயகம் சொல்லி தராங்க, அல் கைபத்து அஷத்து மினஸ் ஸினா. கைபத்து பேசுறது என்ன, அது ஜினாவை விட கொடியதுங்கறாங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயா நீங்க என்ன அவராவது ஜினா செஞ்சாரு, நீங்க அதை விட கடுமையான காரியத்தை பண்ணிட்டீங்கன்னு சொல்லி கசாலிமா அந்த 2 பேருக்கு சொன்னாங்க. 2 பேரும் தௌபா செய்யணும் வைங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா, இப்படி எத்தனை பேர் களிமா சொல்லிட்டேங்கிற பேரோட என்ன பண்ணிட்டு அடையாளம். களிமா சொன்னாத கைர முஸ்லிம் எத்தனை பேர் வாக்குறுதி பேன்றதுல, அதாவது லாஹிரி லைஃப்ல சொசைட்டிக்கு மத்தியில என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்றதுல, கொடுத்த வாக்க காப்பாத்துறதுல, இதுல என்ன ரொம்ப விசேஷமான ஆட்கள எத்தனை பேர் கைர முஸ்லீம் இருக்கிறாப்புல, கைர முஸ்லீம் இருக்கிறாப்புல மாஷா. அப்ப அதுக்கெல்லாம் அல்லாஹ் என்ன செய்வான், துனியால எல்லா கூலியும் கொடுத்துருவான். ஆனால் அவருக்கு மாஷா அல்லாஹ் கலிமா சொல்ற தௌஃபீக் உண்டாயிடுச்சுன்னா ஆখিরাத் ரொம்ப மாஷா அல்லாஹ் என்ன விசேஷமா இதுக்கெல்லாம் செய்யும். புரியுதா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் மாஷா அல்லாஹ் பேசுற, ஹபீபே, ஹபீபுல் ஆலமே, ரசூலுல்லாஹ் ரஹ்மத்தே, தங்களுடைய அஹ்லு பைத் அத்தாருடைய மஹப்பத் மவத்தத்
முவாஃபகத். இது மூணும் ஒரு சின்ன டெஃபினிஷன் கொடுக்குறோம். மஹப்பத் நமக்கு தெரியும், அன்பு வைக்கிறது, பிரியம். மவத்தத் அன்பு வைக்கிறது மட்டும் இல்லை, அவங்களோடு சேர்ந்து இருக்கிறது. மாஷா எல்லா விஷயத்திலையும் அவங்களோடு ஒட்டி உறவாடுறது. மாஷா முவாஃபகத் மாஷா அல்லாஹ் அவர்களுடைய வழியை பின்பற்றுறது, அவர்களுடைய சொல்லுபடி தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அந்த மேலாம்பரமான பாக்கியத்தை மாஷா அல்லாஹ். இந்த 3 விஷயத்திலையும் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை ஈமான் கொண்ட மூமின்களை இந்த 3 விஷயத்திலையும் தாங்கள் அருள் கூர்ந்து ரகபத்னா ஆர்வம் ஊட்டுங்க ஹபீபுல் ஆலமே, தர்கீபு செய்யுங்க ஹபீபுல் ஆலமே அப்படின்னு சொல்லி ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவன் ஹபீபுல் ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கரமதுல்லாஹ் நாயக கோமான் அவர்களை பார்த்து அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல பேசுறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா. குல் ஹபீபுல் ஆலமே தாங்கள் சொல்லுங்க ஹபீபுல் ஆலமே. இந்த குல்லுங்கிற பதம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாயகத்தை பார்த்து இஸ்திமால் செய்றாங்க. பெருமானார் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திவ்ய திரு சன்னிதானத்தை பார்த்து கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் கரீமை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குல்ங்கிற அந்த காஃப் லாம் இந்த 2 அக்ஷரங்கள் வெஃப்ல உள்ள இந்த வார்த்தையை அல்லாஹ் இஸ்திமால் செய்றாங்க. பின்னாடி வரக்கூடிய விஷயம் என்ன, ரொம்ப முக்கியமானதாக இருக்கும், வெரி வெரி இம்பார்ட்டன்டான விஷயமா இருக்கும். உங்களுக்கு சின்ன உதாரணம் சொல்றேன். மாஷா அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை பத்தி மட்டுமே பேசின ஒரு சூரத்துன்னு சொன்னான். நல்லா கவனிக்கணும். குர்ஆன் ஷரீஃப்ல அல்ஹம்து ஷரீஃப்ல இருந்து குல் ரபி நாஸ் வரையிலையும் அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ் யாரு, அல்லாஹ்வுடைய மகா உன்னதமான வர்ணனைகள் என்ன அப்படின்னு அல்லாஹ் அவனை பற்றி அவனுடைய அடியார்களாகிய நமக்கு சொல்லி தரக்கூடிய ஒரு சூரத்து உண்டுனா அது எந்த சூரத்துக்கு? சூரத்து தௌஹீத்னு சொல்லுவாங்க. இந்த சூரத்து ஷரீஃபுக்கு ஒரு பேர் என்ன? சூரத்து தௌஹீத். இது மாஷா அல்லாஹ் குல் ஹுவல்லாஹு அஹத், சூரத்துல் இக்லாஸ். மாஷா குர்ஆன் ஷரீஃப்ல ஒரு ஆயத்து இருக்குது. அந்த ஆயத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய அஸ்மாக்கள் 40 பேர் வருது. நல்லா கவனிக்கணும். குர்ஆன் ஷரீஃப்ல ஒரு ஆயத்து சரி, ஒரே ஒரு ஆயத்து தான், ஒரு சூரத் அல்ல, ஒரே ஒரு ஆயத்து, ஒரே ஒரு ஆயத்து. அந்த ஒரு ஆயத்து ஷரீஃப்ல மாஷா அல்லாஹ் என்ன, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய 40 திருநாமங்கள் அதுக்குள்ள வருது. மாஷா அல்லாஹ். அது எந்த ஆயத்து ஷரீஃப்? ஆயத்துல் குர்சி. ஆயத்துல் குர்சிக்குள்ள அல்லாஹ்வுடைய தாத்து ஷரீஃபுடைய அஸ்மாக்கள் 40 வருது. மாஷா அல்லாஹ். உதாரணத்துக்கு பாருங்க, 40 சொல்ல போன நேரம் இல்லை. ஏன்னா அல்லாஹ் இஸ்ம ஜலாலா, லா இலாஹா இல்லா ஹுவ இஸ்ம ஜலாலா, அல் ஹை இஸ்ம ஜலாலா, அல் கய்யூம் இஸ்ம ஜலாலா. இப்படி மாஷா அல்லாஹ் என்ன வலா யஊதுஹு ஹிஃபுதுஹுமா வ ஹுவல் அலியுல் அஸீம் வரையிலேயே 40 அல்லாஹ்வுடைய அஸ்மாயே கிராம் மாஷா அல்லாஹ் ஆயத்துல் குர்சி ஒரே ஒரு ஆயத்து ஷரீஃபுக்குள்ள இருக்குது. மாஷா அல்லாஹ். ஒரு சூரத்து ஷரீஃபுக்குள்ள அல்லாஹ்வை பத்தி மட்டும்தான் சப்ஜெக்ட், வேற ஒண்ணுமே இல்லைன்னா அப்படி ஒரு சூரத்து ஷரீஃப்னா அது குல் ஹுவல்லாஹ். இந்த குல் ஹுவல்லாஹ் அது ஸ்டார்ட் ஆகாம எப்படி ஸ்டார்ட் ஆகுது? ஹுவல்லாஹு அஹத் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது இல்ல. அல்லாஹ் மாஷா அல்லாஹ் அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் கரீமை பார்த்து அல்லாஹ் சொல்றான், குல் ஹபீபுல் ஆலமே தாங்கள் சொல்லுங்க. மாஷா அல்லாஹ். இப்போ குல் வருதுங்க. எதுக்கு சொல்றேன் இது? குல்லுன்னு அல்லாஹ் ஒரு கண்மணி நாயகத்துடைய தேவிய திவ்ய சன்னிதானத்தை பார்த்து குல்ங்கிற அந்த 2 அக்ஷரங்கள் உள்ள லஃப்ல அல்லாஹ் இஸ்திமால் செஞ்சா சப்ஜெக்ட் ரொம்ப வெரி இம்பார்ட்டன்டான, ரொம்ப பலமானதாக இருக்கும், ரொம்ப ஃபகீலானதாக இருக்கும். மாஷா அல்லாஹ். ஃபகீலானதாக இருக்கும். புரியுதா? அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இங்க என்ன செய்யறான்? குல்ங்கிற லஃப்ல அல்லாஹ் இஸ்திமால் செய்யறான். குல் ஹபீபுல் ஆலமீன் தாங்கள் சொல்லுங்க, லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா. ஓ பனு ஆதமே, பனு ஜானே, மனிதர்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே,
நீங்க என்ன இருள இருந்தீங்க, அழிவுல இருந்தீங்க, மனுஷனாவே இல்ல, அப்படி உள்ள நிலையில இருந்து வழிகேட்டுல இருந்து உங்களை நேர்வழிப்படுத்தி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய திரு பொருத்தத்திற்கு உரிய பாதையில நான் உங்களை கொண்டு வந்ததுக்கு நான் உங்கள்கிட்ட எந்த கைமாறும், எந்த பெனிஃபிட்டும், எந்த ஃபாயிதாவும் நான் எதிர்பார்க்கல. எனக்கு எந்த எத்தியாச்சும் இல்லை. எப்படி நான் ஆயத்துக்கு அவர்கள் மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கண்மணி நாயகத்தை அவனுடைய எல்லா மஹ்லூகாத்துகளுடைய ஹாஜத்துகளையும் பூர்த்தியாகக்கூடிய காலியல் ஹாஜாத்தா அல்லாஹ் வச்சிருக்கிறான். காலியல் ஹாஜாத்தா, காலியல் ஹாஜாத்தா. இந்த காலத்துல என்ன வஹாபிகள் அல்ல, அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய உலமாக்கள் போர்வையில் இருக்கிற ஹார்ஜியாக்கள் இஸ்திகாசாவ மாஷா அல்லாஹ் என்ன மறுக்கக்கூடிய எதிர்க்கக்கூடிய கொடூரமான ஒரு நிலையை பார்க்க முடியுது நம்மளால மாஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த கௌமை காப்பாற்றுவானாக மாஷா அல்லாஹ். அது போன்ற ஹார்ஜியாக்களுடைய கெட்ட விஷமத்தனமான பிரச்சாரங்கள்ல இருந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாஷா அல்லாஹ் என்ன எல்லா மஹ்லூக் அல்லாஹ்வுடைய எல்லா மஹ்லூகாத்துடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய காலியல் ஹாஜாத்தா அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறான் மாஷா அல்லாஹ். நாயகம் சொந்தமா இல்ல, அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறான். அல்லாஹ்வுடைய அத்தாயிரே ஷான்ல இருக்கிறாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட நாயகத்துக்கு நமக்கு என்ன தேவை இருக்குது? அவங்க போடுற பிச்சையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய பிச்சையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் மாஷா அல்லாஹ். ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலபை தத்ஹார் காதிகான் खाजा मोइनुद्दीन चिश्ती ने अरबा சொல்லி தருவாங்க. ஜீனத்தே ஃபர்ஷே ஜமீன் நம்ம சலாம்னு சொன்னேன். खाजा नाइम सलाम माशाअल्लाह எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முவாஜஹத்து முனவ்வரு அலீமுன மதீனத்து முனவ்வரால இருந்து கண்மணி நாயகத்துடைய அருந்தவ செல்வமான பேரப்புள்ள खाजा மொயினுদ্দিন சிஸ்தி நாயகம் நாயகத்துக்கு சமர்ப்பணம் செய்த தஹியத் செஞ்ச பக்ஷிஷ் பண்ண சலாம் இது மாஷா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. இந்த சலாமை காலமெல்லாம் கண்மணி நாயகத்துடைய முவாஜஹத்து ஷரீஃபிலிருந்து நாயகத்துடைய பயபக்தியோடு உள்ளங்கோடு உள்ளம் முருகி கண்மணி நாயகத்துடைய பேரின்ப காதல்ல கரைந்து மறைந்து நாயகத்துடைய நாரில் செய்யக்கூடிய இந்த சலாமை நாம் சொல்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய அஹலுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அதோட பெரிய பாக்கியம் ஒன்றும் இல்லை மாஷா அல்லாஹ். ஏன்னா அப்படிப்பட்ட சலாம்ல ஹாஜானா என்ன சொல்றாங்க? ஜீனத்தே ஃபர்ஷே ஜமீன் மாஷா ஹபீபுல் ஆலமே அல்லாஹ்வுடைய நூரே ஆகாய் தோ ஜஹான் யா ரசூலுல்லாஹ் ஜீனத்தே ஃபர்ஷே ஜமீன் பூரா ஆலங்களையும் அமா என்னும் இருள இருந்து இல்லாமை என்னும் இருள இருந்து எல்லா மஹ்லூகாத்துகளையும் மாஷா அல்லாஹ் உண்டு என்கின்ற உஜூதை கொடுத்து மௌஜூதாகக்கூடியது தாங்கள் என்று வேறு யார் நாயகம் கேட்கிறாங்க. கேட்கறது யாரு? மலிகுல் அக்தாபுடைய அரசர் खाजा மொயினுদ্দீன் கேட்கிறாங்க. खाजा மொயினுদ্দீன் மாஷா அல்லாஹ் நாயகத்துக்கு சலாம் செய்யறாங்க. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கண்மணி நாயகத்தை பார்த்து பேசுறாங்க. இப்படி குல் ஹபீபி தாங்கள் சொல்லுங்க மாஷா குல் தாங்கள் சொல்லுங்க ஹபீபி லா ஸலக்கும் அலைஹி அஜ்ரா எனக்கு உங்கள்ட்ட எந்த விதமான கைமாறும் தேவையில்லை, அஜ்ர் தேவையில்லை. இல்ல உங்கள்ட்ட நான் எதிர்பார்க்கிறது எது மாஷா? இல்ல மவத்தத ஃபில் குர்பா, இல்ல மவத்தத ஃபில் குர்பா. நான் உங்கள்ட்ட எதிர்பார்க்கிறது எல்லாம் என்னுடைய அஹ்லுபைத் அத்ஹாருடைய மவத்தத்து தான். இங்க மஹப்பத்துங்கிற வார்த்தையை அல்லாஹ் சொல்லி கொடுக்கல, மவத்தத்துங்கிறான். ஏன்னா மவத்தத்துல மஹப்பத் முவாஃபகத் எல்லாம் மாஷா இன்க்ளூட் ஆகிடுமா, எல்லாம் ஷாமில் ஆகிடும் மாஷா. மவத்தத்து மவத்தத்து மாமானா மஹப்பத் வைக்கிறதோடு அவர்களை சேர்ந்து இருக்கிறதோடு அவங்களை ஃபாலோ பண்றதுல ஒவ்வொரு விஷயத்திலையும் அஹ்லுபை ஒரு மூமின் என்ன தனக்கென்று ஒரு இக்தியார் இல்லாம அஹ்லுபைத் அத்ஹார் அப்படி என்ன டிட்டோவா ஜெராக்ஸ் போட்ட மாதிரி அவங்களோட உத்தரவுகளை ஃபாலோ பண்ண அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா. அந்த பாக்கியத்தை மாஷா அல்லாஹ் இதிலை மூழ்கி திளைத்தவர்கள் தான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய முஜ்தஹித் முத்லகான இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபத்துல் கூஃபி ரலியல்லாஹு ஹனஃபி இமாம் மாஷா அல்லாஹ் அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜத்த கௌசுல் ஆலம் ஜத்த खाजा ஆலம் ஜத்த நம்முடைய வாப்பா நாயகம் மாஷா அல்லாஹ் சையதுனா ஸீனத்துல் ஆலம் பக்கியத்துல் இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய உத்தரவுப்படி தன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்கள் யாரு? இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபத்துல் கூஃபி. அது மாதிரி மாஷா அல்லாஹ் இமாம் மாலிக் ரலியல்லாஹு தஆலா இமாம் ஜாஃபர் சாதிக் நாயகத்துடைய வாப்பா நாயகம்
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலகத்துல பிறக்கிறதுக்கு முன்னாடியே நாயகம் திருநாமம் சுட்டிட்டாங்க. அப்படிப்பட்ட விசேஷமான இமாம் முஹம்மது அல் பாக்கிர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய நாலல் ஷரீஃப்ல குர்பான் ஆனவங்களா இருந்தாங்க. மாஷா அல்லாஹ். யாரு? இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ். இமாம் ஷாஃபி நாயகம் அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சய்யிதத்தி மௌலாத்தினா ஜத்தத்தி நஃபீசத்து மிஸ்ரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய உத்தரவுப்படி வாழக்கூடியவங்களா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகத்துடைய அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய பேரப்பிள்ளை ஷைபானுர் ராஇ ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய खास खादिमा मुरीदा இருந்தாங்க. மாஷா அல்லாஹ். இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு தஆலா. இப்படி அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய எல்லா முஜ்தஹித் முத்லக்கும் சுன்னத் ஜமாஅத் ஆலிம் சான் சும்மா வஹாபி எதிர்த்து பயான் செஞ்சு கேசட் விற்கிற வியாபாரிகளை பத்தி நான் சொல்லல. சுன்னத் வல் ஜமாஅத் நான் நிலைநாட்டுறேன், சுன்னத் ஜமாஅத்தை தூக்கி பிடிக்கிறேன்னு சொல்லி என்ன இன்டர்நெட்ல மஷ்ஹூர் ஆனதுல ஷூரத்துக்கு பயான் செய்யக்கூடிய அது மாதிரியான நாக்கிசங்களை பத்தி நான் பேசல. நான் பேசுறது அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய முஜ்தஹித் முத்லக் எல்லாரும் மாஷா முஜ்தஹித் முத்லக் மாஷா. அப்படிப்பட்ட முஜ்தஹித் முத்லக் அத்தனை பேரும் மாஷா அல்லாஹ் அஹ்லுல் பைத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மவத்தத்துல இருந்தாங்க. குறிப்பா ரெண்டு பேர்கிட்ட இமாம் ஜாஃபர் சாதிக் அவங்களோட வாப்பானாக இமாம் முஹம்மது பாக்கர் அலைஹிஸ்ஸலாம், இமாம் மாலிகி, இமாம் ஹனஃபி, இமாம் ஷாஃபி. மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃபுல் கரம் மததுல் நாயக கமானுடைய அஹ்லுல் பைத் அத்ஹார் கௌசுல்லாஹ் முஹிதீன் சய்யித் அப்துல் காதிர் அல் ஹஸனி வல் ஹுசைன் ஜீலானி நாயகத்துடைய இந்த உருது ஷரீஃபுடைய மனாகிபு ஷரீஃபுடைய இந்த மாசத்துல மாஷா அல்லாஹ் நாம கௌசுல் ஆலம் அவர்கள்ட்ட இருந்து பெற வேண்டிய பாக்கியங்களை எல்லாம் எஜமான்ட்டு நம்ம பெற வேண்டிய பிச்சைகளை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்வோமே. ஆனால் மாஷா அல்லாஹ் மவத்தத் அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஜாரியாகும் ஹாசிலாகும் மாஷா அல்லாஹ். குறிப்பா இன்றைய தினம் ரபியுல் ஆகிர் பெற 6 மதீனத்துல் முனவ்வராவுடைய கணக்குப்படி மாஷா அல்லாஹ் அஹ்லுல் பைத் மகாம் ஷரீஃபிலிருந்து நாம என்ன இன்னைக்கு கௌசுல் ஆலத்துடைய மனாகிபு ஷரீஃபும் खाजा आदतुடைய செட்டி ஷரீஃபுடைய முபாரக்கான நாள் அல்ஹம்துலில்லாஹ் ஹுசூர் கரீம் நவாஜுடைய ஃபைஸ் பரக்கத்தை மாஷா அல்லாஹ் என்ன சர்க்காரத்துல முனாஜா செய்த மாஷா அல்லாஹ் ஹய்யுல் கய்யூம் அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய மிஷ்காத் முகர்ரமான கௌசுல் ஆலம் முஹீதீன் மிஸ்பாஹ் முஅல்லமான खाजा ஆலம் முயினுத்தீன் உடைய நூரைன் ஷரீஃபைனான சங்கையான நம்முடைய ஷேഖനായ பாபானாயும் கண்ணமா ரலியல்லாஹு தஆலா அலைஹி பரக்காத் மின்ஹுமா தஹரத்தனா ஆமீன் பரக்கத் ஷரீஃப் குல்லு மாஷா அல்லாஹ் மவத்தத் அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி மவத்தத் அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி மவத்தத் அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி நாயகம் அவர்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய விருப்பப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை நம் மீது கட்டளை இட்டார்களோ மாஷா அல்லாஹ் குல் லா அஸ்அலுக அலைஹி அஜ்ரா இல்லல் மவத்தத் ஃபில் குர்பா என்று மாஷா அல்லாஹ் அந்த அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மவத்தத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கும் நம்முடைய அஹ்லுக்கும் அல்லாஹ் ஹாசிலாக்கி ஜாரியாக்கி ஆமீன் ஆமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை முனவர் தாது ஷரீஃபில் மக்பூலான உஷாக்கான நாயகத்துடைய சொந்த உஷாக்கான குலாமான குலாமாக மாஷா அல்லாஹ் துனியாவிலும் ஆখিরাத்திலும் ரப்பல் ஆலமீன் நம்மையும் நம்முடைய அஹலையும் ஆக்கிரல் புரிவானா. ஹஸ்புனல்லாஹு சய்யுதீன அல்லாஹு மின் ஃபضلி வ ரசூலு. அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா துஹிப்பு வ தர்லா பி அன் துஸல்லி அலைஹி